மகாராஜா, மகாராஜாவின் சந்தரி மந்திரி, இவர்களுடைய கதையை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். நேற்று காலையில் புதுதில்லியில் போடப்பட்ட ஒரு சில போஸ்டர்ஸ்கள். இந்த போஸ்டர்ஸ்களை முதலில் நீங்க பார்த்து விடுங்கள். இதற்கு பின்னாடி இந்த இரண்டு நபர்களுடைய கதையை உங்களுக்கு முன்பு புட்டு புட்டு வைக்க போகிறேன். மகாராஜா நரேந்திர மோடி அவர்கள், மந்திரி அமித்ஷா அவர்கள், சந்தரி அவர்களுடைய கேபினட்டை சார்ந்த நபர்கள், சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள். நேற்று காலையில் இந்தியா அலையன்ஸ் உடைய கூட்டம் டெல்லியில் நடக்க இருந்தது. அதே நேரத்தில் புதுதில்லியில் நீங்க பார்த்தீர்கள், திடீர் என்று ஆங்காங்கே போஸ்டர்ஸ்கள். இந்த போஸ்டர்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியா அலையன்ஸில் பிரிவு ஏற்பட்டு விட்டது. மம்தா பானர்ஜி ராகுல் காந்திக்கு எதிராக, அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்திக்கு எதிராக, எம்.கே. ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு எதிராக, பினராயி விஜயன் ராகுல் காந்திக்கு எதிராக, சரத் பவார் அவர்கள் ராகுல் காந்திக்கு எதிராக. அதாவது இந்தியா அலையன்ஸோட ஃபெயிலியருக்கான முழு முக்கியமான காரணம் ராகுல் காந்தி என்று அந்த போஸ்டர்ஸ்களில் எழுதப்பட்டது. சரி, அப்போ இந்தியா அலையன்ஸில் பிரிவு ஏற்பட்டு விட்டதா? ராகுல் காந்தியை ஒதுக்கி தனியாக ஒரு இந்தியா அலையன்ஸ் உருவாக போகிறதா என்கிற அந்த கேள்வி இந்த போஸ்டர்ஸ்களை பார்த்த அனைத்து நபர்கள் மனதில் வந்திருக்கும். இப்போ இந்த கதைக்குள் உங்களை கூட்டி வருகிறேன். அந்த போஸ்டர்ஸ்களில் என்ன எழுதியிருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த மகாராஜாவுடைய இந்த ஜோடியோட கதையை நீங்க கேட்க வேண்டும். மக்களை முட்டாளாக்கி, மக்களை அடிமையாக்கி, மக்களை பயமுறுத்தி 12 ஆண்டுகளை ஓட்டிவிட்டோம். இப்போ ஜென்சி போராட்டத்தில் இறங்கி விடுகிறார்கள். மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், சுகாதார துறையாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடியால் வாயை திறக்க முடியவில்லை, அமித்ஷாவால் வாயை திறக்க முடியவில்லை. அனைத்திற்கும் மேலோ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இளைஞர்களுடைய போராட்டம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டத்தை நீங்க பார்த்திருப்பீர்கள். அதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை உருவாக்கிய நபர் அபிஜித் தீப்கே அவருடைய யூட்டனையும் நீங்க நேற்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். எப்படி இப்ப எனக்கு தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் தேவையல்ல, அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவர் ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை என்றால் நான் நாடு முழுவதும் போய் போராட்டங்களை நடத்தி வருவேன், அங்கெல்லாம் போய் போராடிய பின்பு கூட அவர் ரெசிக்னேஷன் கொடுக்கவில்லை என்றால் அப்புறம் மறுபடியும் டெல்லிக்கு வந்து நான் போராடுவேன். இது அபிஜித் தீப்கே எடுத்த ஸ்டாண்ட். அரசாங்கம் அவரை விரட்டியதா அல்ல அவரே ஒரு யூட்டன் அடித்து விட்டாரா என்கிற கேள்வி இன்னொரு பக்கம். இப்போ இந்தியா அலையன்ஸ், அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி, ஆப்போசிஷன்ல ஆம் ஆத்மி கட்சி இருந்தது, டிஎம்சி இருந்தது, சிவசேனா இருந்தது, என்சிபி இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, லெஃப்ட் பார்ட்டிஸ் இருந்தது. அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தது. டெல்லியை பொறுத்தவரைக்கும் மகாராஜாவின் மந்திரியான அமித்ஷா அவர்களுடைய தலை அசைவு இல்லாமல் ஒரு காக்கா கூட பறக்க முடியாது. நீங்க வேணா அரசாங்கத்தை கேட்டு ஒரு சிறிய போஸ்டர் ஒட்டி பாருங்கள், ஏதோ மூலை முடுக்கில் ஒட்டி பாருங்கள். அடுத்த நிமிடம் உங்கள் வீட்டில் போலீஸ் வந்து நிற்கும், உங்களை கைது செய்து விடுவார்கள். அதாவது மகாராஜா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். என்னை பற்றியோ என்னோட அரசாங்கத்தை பற்றி யாருமே போஸ்டர்ஸ்களை ஒட்டிவிடக்கூடாது, கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது. இதற்கான பொறுப்பை யார் கையில் கொடுத்திருக்கிறார்கள்? மியூனிசிபல் கார்பரேஷன் கையில். அப்போ மியூனிசிபல் கார்பரேஷன் அங்கே எந்த விதமான போஸ்டரையும் ஒட்ட வைக்க விடாது. இப்போ இந்த போஸ்டர் எப்படி வந்தது, அதற்கான ஒரு கேள்வி. போஸ்டர் என்ன எழுதினார்கள் அதை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். நான் கூறக்கூடிய இந்த விஷயம் எந்த அளவில் மகாராஜா அவருடைய மந்திரி அப்படியே பதறி போயிருக்கிறார்கள், பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார்கள், எப்படியாவது தன்னுடைய சாசனத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்கிற ஒரே நோக்கம், ஒரே அக்கறை. இப்போ மக்களை பார்த்தவர்கள் எதற்காக பயப்படுகிறார்கள்? ஜென்சி ரோட்டில் வந்து விட்டது. பெண்கள் கேள்வி கேட்கிறார்கள். அச்சே தின் ஆனே வாலே ஹே, அச்சே தின் இன்னும் வரவில்லை, புரே தின் வந்து விட்டது. பெட்ரோல் டீசலின் விலையாக இருக்கட்டும், எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும், இந்த நாட்டு விலைவாசியாக இருக்கட்டும், மாணவர்களுடைய பரீட்சை லீக்காக இருக்கட்டும், சிபிஎஸ்இ மாணவர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறையும் நீங்க பார்த்தீர்கள்னா
ஃபெயிலியரை பார்த்து இப்போ மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். மக்களை ஏமாற்றி வைத்திருந்தோம், இப்போ மக்களை ஏமாற்ற முடியாது. சரி, தப்பி தவறி மறுபடியும் ஒரு சில பொய்களை கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு மக்களை சமாதானப்படுத்தி விடலாம். ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை தூண்டிவிட்டு மக்களை சமாதானப்படுத்தி விடலாம். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பார்லிமெண்ட்ல என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த மகாராஜா பரம்பரையாக மகாராஜாவாக வரவில்லை. இந்த நாட்டு மக்கள் தான் அவரை பிரதான் சேவக்காக அமர வைத்தார். ஆனால் இந்த கேபினெட்ல இருக்கக்கூடிய நபர்கள், மகாராஜா உட்பட அனைத்து நபர்களுமே தன்னை மகாராஜாவாகவே நினைத்து விட்டார்கள். They are not பிரதான் சேவக் or சேவக் anymore. They are the king. ராஜா எப்பவுமே ராஜாவாக தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தப்பு கணக்கை இவர்கள் போட்டு விட்டார்கள். இப்போ மக்களை ஏமாற்றி விட்டோம், பார்லிமெண்ட்டை எப்படி ஏமாற்றலாம்? டெமோக்ராட்டிக் முறையில் தானே நீங்க வரணும். அப்போ டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் எலெக்ஷன் வழியாக நீங்க வரும்போது உங்களுக்கு போதுமான அளவில் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் எம்பிக்கள் தேவை. இப்போ ஆபரேஷன் ஆம் ஆத்மி கட்சி உடைத்து 7 எம்பிக்களை ராஜ்யசபாவில் தன் பக்கம் சேர்த்து விட்டார்கள். ராஜ்யசபாவில் அவர்கள் இப்போ மெஜாரிட்டி. இன்னொரு பக்கம் லோக்சபாவில் 240 சீட்டு தான் இருக்கு, தேவைப்படுவது இல்லை 273. அதற்காக ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரை அழித்து விட்டோம். சந்திரபாபு நாயுடு எப்ப வேணாலும் காலை வாரலாம். அப்போ தன்னுடைய சாசனத்தை நிலைத்து வைப்பதற்காக இன்னும் எம்பிக்கள் தேவை. இப்ப டிஎம்சி உடைத்து விட்டார்கள். 20 மம்தா பானர்ஜியோடைய எம்பிக்கள் பிஜேபியில் இணைய போவதாக ஒரு ஆபரேஷன் லோட்டஸ் அங்கு நடந்து விட்டது. சரி, இது எல்லாத்தையுமே தாண்டி பார்லிமெண்ட்டுக்குள் அவர்களுக்கு எதற்காக இத்தனை எம்பி தேவை என்று நீங்க கேட்கலாம். அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், சட்டங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் வரக்கூடாது. அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கு எதிரான திட்டமாக இருந்தால் கூட அதில் ஆமாசாமி போடக்கூடிய நபர்கள் தான் எங்களுக்கு தேவை. அப்படி நீங்க நேர்வழியில் சமாதானமாக வந்து விட்டீர்கள்னா ஓகே, இல்லைன்னா இடி சிபிஐடி இருக்கவே இருக்க ரேடை போடுவோம், சிறையில் அடைப்போம், உங்களை தன்வசம் திருப்புவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை பாருங்கள். நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, இது போன்ற ஏராளமான மாநிலம், ஒரிசா. இன்னைக்கு இந்த அனைத்து மாநிலங்களுடைய நிலையை பாருங்கள். மகாராஷ்டிரா பிஜேபி, தமிழ்நாட்டில் டிஎம்கே அவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி. பீகார்ல ஆர்ஜேடி ஜேடியு ரெண்டுமே அழிந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி அழிந்து விட்டது. இங்கே வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி அழிந்து விட்டது. இங்கே மகாராஷ்டிராவில் சிவசேனா என்சிபி ரெண்டுமே அழிந்து விட்டது. அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சி இன்னைக்கு அழிக்கப்பட்டு விட்டது ஆபரேஷன் லோட்டஸ் வழியாக. இப்போ இந்த அனைத்து மாநில கட்சிகளுமே ஒன்று கூடி இந்தியா அலையன்ஸ் என்று ஃபார்ம் செய்து விட்டார்கள். அந்த இந்தியா அலையன்ஸ் உடைந்து விட்டது என்று நம்பினார்கள். இப்ப மீண்டும் கூடுகிறார்களே, புதுதில்லியில் கூட்டம் போடுகிறார்களே, இவர்களை எப்படியாவது உடைக்க வேண்டும். அப்போ மகாராஜா மற்றும் அவருடைய மந்திரியான அமித்ஷா 2 பேருமே சேர்ந்து இந்த போஸ்டர்ஸ்களை அடித்தார்கள். நேற்று புதுதில்லி, முக்கியமாக இந்தியா கேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ரோடுகளில் இந்த போஸ்டர்ஸ்கள் போடப்பட்டது. சரத் பவார் என்சிபியின் தலைவர், அவர் கூறிய வார்த்தையாக ராகுல் காந்தி में कंसिस्टेंसी की कमी है. ராகுல் காந்தி கன்சிஸ்டன்டாக கிடையாது. ஒரு விஷயத்தை தொடுகிறார், அந்த விஷயத்தை அப்படியே விட்டு இன்னொரு விஷயத்துக்கு தாவி விடுகிறார். He is not a stable leader, you know. இது சரத் பவார் எழுதியதாக இந்த போஸ்டர் போடப்பட்டது. அதே மாதிரியான இன்னொரு போஸ்டர் மம்தா பானர்ஜி கூறியபடி, अगर कांग्रेस गठबंधन इंडिया ब्लॉक को नहीं चला सकती है तो इसे मैं चला सकती हूं. ममता बनर्जी फ्रॉम टीएमसी वेस्ट बंगाल. कांग्रेस ஆல் இந்த இந்தியா பிளாக்கை நடத்த முடியவில்லை என்றால் நான் அதை நடத்தி காட்டுகிறேன். எம்கே ஸ்டாலின், டிஎம்கே,
कांग्रेस के नेता उन लोगों की तरह हैं जो उसी नाव में छेद करते हैं जिसमें वे खुद सवार कर रहे हैं. காங்கிரஸ் எந்த படகில் பயணித்துக் கொண்டிருக்கிறதோ மற்ற நபர்களுடன் அதே படகில் ஓட்டையை போடக்கூடிய வேலையை தான் காங்கிரஸ் பார்ட்டி பார்க்கிறது. இவர்களை நம்பாதீர்கள். அடுத்தபடியாக அரவிந்த் கெஜ்ரிவால், गलती से भी कांग्रेस को वोट मत देना. தப்பித்தவறி கூட காங்கிரஸிற்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள். केरला, पिनराई विजयन, राहुल गांधी एक राष्ट्र स्तर के नेता हैं, लेकिन फिर भी उनमें इतनी भी समझ नहीं है जितनी कांग्रेस के एक आम स्थानीय कार्यकर्ता में होती है. ராகுல் காந்தி ஒரு நேஷனல் லீடராக தன்னை ப்ரொஜெக்ட் செய்கிறார். ஆனால் ராகுல் காந்தியில் ஒரு சாதாரணமான அடிப்படை தொண்டன், அவருடைய மைண்ட் கூட, அவருடைய ஐடியா கூட அவருக்கு கிடையாது. இது பினராயி விஜயன். இந்த அனைத்து போஸ்டர்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரே மாதிரி போடப்பட்ட போஸ்டர்ஸ். கீழே நீங்க ஒரு லைனை கவனிக்க வேண்டும், மேலேயும் ஒரு போட்டோவை கவனிக்க வேண்டும். இந்த அனைத்து போஸ்டர்ஸ்களில் ஒரு நபரை டார்கெட் செய்கிறார்கள். யார் அந்த நபர்? ராகுல் காந்தி. கீழே கடைசியில் அந்த வார்த்தை, इंडी अलायंस वाले जो आपस में लड़ रहे हैं वो साथ क्या लड़ेंगे. इंडी अलायंस யார் கூறுவா? பிஜேபி கூறுவா. இந்தியா அலையன்ஸை சார்ந்த நபர்கள் உள்ளுக்குள்ளேயே போட்டா போட்டியில் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்கட்சிகளை அல்ல இந்த நாட்டை எப்படி நடத்துவார்கள், ஒற்றுமையாக எப்படி இருப்பார்கள். இந்த போஸ்டர்ஸ்கள் நேற்று டெல்லி முழுவதும் போடப்பட்டது. இப்போ ஒரு தொண்டர், ஒரு அடிப்படை தொண்டர், தலைவர் எல்லாம் கிடையாது, காங்கிரசின் தொண்டர் போய் அந்த போஸ்டர்ஸ்களை கிழிக்கக்கூடிய ஒரு வீடியோவும் வைரல் ஆகிறது. அதாவது அவர் எடுத்து வைத்த விஷயம், பிரைம் மினிஸ்டரை பார்த்தோ அமித்ஷாவை பார்த்தோ நான் பயப்படவில்லை, அதாவது என்எஸ்யூஐ அல்ல காங்கிரஸ் பயப்படுவதில்லை. பட் why there is no response from Aam Aadmi Party, TMC, from DMK or Shiv Sena or Sharad Pawar, there is no reaction to it. அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, ராகுல் காந்தியை டார்கெட் செய்வதற்காக இந்த போஸ்டர்ஸ்கள் போடப்பட்டது. காரணம் என்ன? இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா என்எஸ்யூஐ 50க்கும் மேற்பட்ட போராட்டங்களை கடந்த 5-6 மாதங்களாக நடத்தி வருகிறார்கள். இதே பேப்பர் லீக் விவகாரம், இதே நீட் விவகாரம், இதே சிபிஎஸ்இ விவகாரம். சிபிஎஸ்இ விவகாரத்தை வைத்து இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு கூட என்எஸ்யூஐ போய்விட்டது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. அது இன்னொரு பக்கம். ஆனால் இந்த கட்சி எடுத்து வைக்கக்கூடிய போராட்டங்களுக்கு எந்த விதமான கவரேஜும் கிடைப்பதில்லை, எந்த விதமான சப்போர்ட், பர்மிஷன் எதுவுமே கிடைப்பதில்லை. ஆனால் புதிதாக வெளிவந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவர்களுக்கு அனைத்து பர்மிஷனுமே கிடைத்து விடுகிறது. மகாராஷ்டிராவை நீங்க பார்த்தீர்கள்னா ஹிந்து ஃபேஸ் அது பாலா சாஹேப் டாக்கரேவாக இருந்தார். பிஜேபி ஏதோ ஒட்டிக்கொண்டு அங்கு தன்னுடைய அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வந்தது. பாலா சாஹேப் டாக்கரேவுடைய மறைவிற்கு பின்பு பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரையானெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி அரிச்சிடும். அதே போன்று கரையான் புத்தை ஒன்றை உருவாக்கி பிஜேபி சிவசேனா என்கிற அடையாளத்தை, என்சிபி என்கிற அடையாளத்தை அப்படியே உடைத்து, அப்படியே அரிச்சு தன்னுடைய சாசனத்தை எங்க அமைத்து விட்டார்கள். இதே போன்றுதான் பீகாருக்கு போனார்கள். ஜேடியுவை கைக்குள்ள போட்டு இன்னைக்கு ஜேடியும் அழிந்து போனது, ஆர்ஜேடியோடைய எதிர்காலமும் கவிழ்ந்து போனது. வெஸ்ட் பெங்கால்ல முஸ்லிம் என்கிற அந்த ஐடியாவை, முஸ்லிம் என்கிற வார்த்தையை வைத்து களத்தில் இறங்கினார்கள். பிஜேபிக்கு இந்த முஸ்லிம் ஓட்டெல்லாம் தேவையில்லை. ஆனால் டிஎம்சி என்ன எதிர்பார்த்தது? முஸ்லிம் ஓட்டு இருந்தாலே போதும், எங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. மம்தா பானர்ஜி got failed in her idea. மம்தா பானர்ஜி இந்த முஸ்லிம் ஓட்டர்ஸ் என்கிற விஷயத்தில் ஃபெயில் ஆகிவிட்டார். அதனால் தன்னுடைய ஆட்சியும் இழந்து விட்டார். இப்போ இந்த அனைத்து நபர்களும் ஒன்று கூடி விட்டால் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முறை எங்களை எதிர்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகிவிட்டது. 28 எம்பிக்கள், டிஎம்சியை சார்ந்த 28 எம்பிக்கள் நேற்று வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி தலைவர் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார்கள். நாங்கள்
உங்களுடன் இணையப் போகிறோம். 28 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அதிலிருந்து 20 எம்பிக்கள் போய் உடந்திருக்கிறார்கள். 2/3 மெஜாரிட்டி. ஆம் ஆத்மி கட்சியில் 7 எம்பிக்கள், 2/3 மெஜாரிட்டி. அப்போ 2/3 மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டியை வைத்து ஒட்டுமொத்த ஆப்போசிஷனை உடைக்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், பிஜேபி கையில் இருப்பது வெறும் 240 சீட்டுகள், அதாவது மைனாரிட்டியில் இருக்கிறார்கள். 272 தேவை, அது கிடையாது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவர்களை இன்னும் எத்தனை நாட்களுக்கு பொறுத்து கொள்ள முடியும்? எத்தனை நாட்களுக்கு இவர்களை வளர்க்க முடியும்? சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவருடைய வயிறு நிறையவே மாட்டேங்கிறது. நிதிஷ்குமார் அடுத்தடுத்து இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், கோபம். அப்போ அங்கேயும் பிரச்சனை. இப்போ புதிய டீம் நமக்கு தேவை. அதனால்தான் ஆம் ஆத்மி பார்ட்டி, டிஎம்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை உடைக்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதாவது இந்த போஸ்டர்ஸ்களை நீங்கள் முதலில் பார்த்தீர்களோ, இந்த படம், அதாவது இந்தியா அலைன்ஸுடைய அந்த மீட்டிங், அந்த படங்களை ஒரு முறை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகமும் இந்தியா அலைன்ஸுடைய அந்த ஒற்றுமையை எடுத்து காட்டுகிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மம்தா பானர்ஜி சோனியா காந்தியுடன் அந்த கட்டிப்பிடித்த படம், ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவுடைய படம், இதே போன்று தேஜஸ்வி யாதவ், இதே போன்று பல்வேறு மிக முக்கியமான தலைவர்களுடைய முகத்தை நீங்க பார்ப்பீர்கள். அப்போ இந்தியா அலைன்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரச்சனையை ப்ரொபகண்டா வழியாக உருவாக்கியது யார் என்றால், இதே மகாராஜா அவருடைய மந்திரியின் அந்த டீம். இன்னொரு படத்தை காட்டுகிறேன். டிஎம்சி எம்பிக்கள் பிஜேபியின் பூபேந்திர யாதவின் வீட்டில் இருந்த இந்த போட்டோஸ். நாங்கள் புதிய டிஎம்சி எப்படி புதிய சிவசேனா, புதிய என்சிபியை உருவாக்கினார்களோ அதே போன்று நாங்கள் புதிய டிஎம்சி, எங்களுக்கு தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும். இப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நேற்று இந்தியா அலைன்ஸ் நடத்திய இந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது? 5 விஷயங்களில் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். 5 விஷயங்கள் என்ன? எஸ்ஐஆர் விவகாரத்தை வைத்து, இந்த நாட்டு மக்களுடைய அந்த ஓட்டுரிமையை வைத்து நாங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு கடிதத்தை எழுத போகிறோம். எப்போ எழுதுறீங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் தேர்தல் ஆணையருக்கு கிரீன் சிக்னலை காட்டி விட்டாரு. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், நீங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடி, உங்களுக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கு. 1 கோடி என்ன 10 கோடி நபர்களை நீங்க நீக்குங்கள், அது உங்களுடைய அதிகாரம். இது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூறியது. அப்ப நீங்க எதிர்க்கவில்லை, இன்னைக்கு நீங்க கடிதம் எழுத போறீர்களாம். எப்படி எனக்கு தெரியவில்லை. நீட் அண்ட் சிபிஎஸ்இ இந்த விவகாரத்தில் இந்தியா அலைன்ஸ் கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை ஆழமாக கேட்கிறது. இதற்கு முன்னாடி எத்தனை ரெசிக்னேஷனை நீங்க கேட்டீர்கள்? எத்தனை ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது? எவ்வளவு ஃபைனான்சியல் ஃப்ராட்ஸ் நடந்தது? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், வேளாண் துறை அமைச்சர் 17-19 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடினார்களே. இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் உங்களால் முடிந்ததா? இந்த முறையும் முடியுமா என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். எக்கனாமிக் பிரச்சனை, வேலைவாய்ப்பு திண்டாட்டம், விலைவாசி, விவசாயிகளுடைய பிரச்சனைகள், இதை வைத்து நாங்கள் மிக முக்கியமான ஒரு டிஸ்கஷனை, ஆல் பார்ட்டி மீட்டிங்கை நாங்கள் மோடியுடன் நடத்த பார்க்கிறோம். இந்த அனைத்து விஷயங்களுமே நரேந்திர மோடி எங்களுடன் டிஸ்கஸ் செய்ய வேண்டும். இந்தியா அலைன்ஸ் அனைத்து பார்ட்டி கூட்டத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசியை பற்றி போட போகிறார்களா? இதை தாண்டி அடுத்ததாக மான்சூன் செஷனும் போது சாதாரணமாக எப்படி பார்லிமெண்டை நடத்தினோமோ அதே போன்று ஒவ்வொரு இந்தியா அலைன்ஸை சார்ந்த நபரும் பார்லிமெண்டில் கலந்து கொள்வார்கள். இதை தாண்டி ஒவ்வொரு 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்தியா அலைன்ஸுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அடுத்தது ஹைதராபாத்தில் போட இருக்கிறார்கள். இப்போ இந்த முடிவை இவர்கள் எடுத்து விட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த ராஜா மந்திரியோட இந்த பயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஜென்சியோடைய சப்போர்ட் ஒருபோதும் ஆப்போசிஷன் தலைவர்கள் பக்கம் திரும்பிவிடக்கூடாது. முக்கியமாக ராகுல் காந்தி பக்கம் திரும்பிவிடக்கூடாது. ஜென்சியின் போராட்டத்தை விட்டுவிடுங்கள், ஜென்சியின் சப்போர்ட்டை விட்டுவிடுங்கள். பெண்கள் முக்கியமாக அவர்கள் அந்த பக்கம் தலை சாய்த்து விடக்கூடாது. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் யாரெல்லாம்
எடுத்து வைக்கிறார்களோ அந்த அனைத்து நபர்களுமே தேச துரோகிகள். இந்த நாட்டு பிரச்சனைகள் எடுத்து வைத்தீர்கள்னா, நரேந்திர மோடியை கேள்வி கேட்டீர்கள்னா நீங்க தேச துரோகி. அதாவது மோடியை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, பிஜேபி நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கிறது. இவர்களுடைய புதிய எக்ஸ்பெரிமெண்ட், எதிர்கட்சிகளை அழித்து விட்டோம், எதிர்கட்சிகள் கூடி எந்த அமைப்பை அமைத்தார்களோ அதையும் உடைத்து விடலாம். சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டுடைய எதிர்காலம் எப்படி மாறிவிட்டது என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.